எங்கே கட்ட குரல் தான் ரஜினியோட முதல் படம். ஆமாம், முதல் படம். அது மட்டும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறனால, ஏன்னா அவ்வளோ ஹெவியாக நான் ஒர்க் பண்ணதில்லை. அந்த டெத்து சீனெல்லாம் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் அப்போ வந்து டீனேஜர் தானே, இன்னும் அந்த ஸோ அவ்வளோ ஹெவியாகலாம் பண்ண முடியுமான்னு அந்த சீன் என்ன மன்னிச்சிடுங்க, நான் செத்து போயிட்டேன்னா நான் அதை படமாக விட்டுடாதீங்கன்னு சொல்கிறதுலாம் எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே டைட்டாக இருக்கும். அப்போ சொல்லாமல் டென்ஷன் ஆகாத, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி தருவேன். இல்லை சார், ரொம்ப நீ ஃபீல் பண்ணு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் ஒரு வாட்டி தான் கிளிசரின் போட்டேன், ஃபஸ்ட் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், போடாத, ஃபீல் பண்ண கரெக்டாக வரும். அந்த அழுறதெல்லாம் நிஜமாகவே, அந்த அவர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க என்னன்னா, அதெல்லாம் நிஜமாகவே வித்தவுட் கிளிசரின் பண்ணது. அதுலேயும் இப்போ இது டெட் பாடியாக படுத்து கிடக்கும்போது மூஞ்சியில் ஒரு 2-3 வந்து முக்கியம், அதெல்லாம் ஒரிஜினலாக வந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னோட அப்பா ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதில் வேறு நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த இது தண்ணி ஊற்றுறது, மஞ்சள் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் கொண்டு வந்து படுக்க வச்சு வரட்டி வைக்கிறதெல்லாம் அப்பா கொஞ்சம் சென்டிமெண்டல் டைம். இங்கனത്തേக்கு உണ്ടെന്ന് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഞാൻ ஒத்துட்டு மாட்டேன் அப்படின்னாங்க. அதாவது அந்த பொண்ணை இது பண்ண வைக்கிறேன். இல்லைப்பா, நடிப்பு தானே அப்படின்னு. கடைசியில் பாருங்கள், அந்த படத்தை பற்றி பேசின மாதிரி வேறு எந்த வாழ்க்கையும் பற்றி பேசின மாதிரி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. அதான் ரஜினி சார் சொன்னாங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், பேர் நீதாம்மா வாங்க போகிற. அப்போ சொன்னாரா? அவர் சொன்னார், நான் நடிக்கிறேன், ராதா நடிக்கிறாங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க, ஆனால் கடைசியில் பாரு உன்னை பற்றி மட்டும்தான் பேசுவாங்கன்னாரு. அப்படியே சொன்னார். அந்த சீன் முடிச்சோன்னு அப்படியே சொன்ன கடைசியில் அவரோட சப்பலில் விழுந்து இது பண்ணும் போதெல்லாம் சொல்லாங்க, பாரு கடைசியில் நீ தான் கிளாப்ஸ் வாங்கிட்டு போகிற அப்படின்னாங்க. அப்படியே நடந்துருச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.